உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்போட செகண்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையில ஷார்ஜால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஷார்ஜா பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். இனிஷியலா பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கலாம். கண்டினியூஸா செகண்ட் மேட்சிங்க நடக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் யூஸ்டு ட்ராக்கா தான் கொடுப்பாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். செகண்ட் ஹாஃப்ல பேட் பண்றது அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் தான் இங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ் அதிகமாக டீம்ல ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். ஆவரேஜா 130-140 ரன்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஓவராலா இங்க 10 உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 5 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 5 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா 119 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 151 ரன்ஸ், தென் லோவஸ்ட் ஸ்கோர் 69 ரன்ஸை ஸ்ரீலங்கா இங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 158 டைம்ஸும் 150-169 2 டைம்ஸும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஃபாத்திமா சானா டீமை லீட் பண்ணுவாங்க. முனிபா அலி தென் ஃபெரோசா பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. 3 ஆல்ரவுண்டர்ஸ் தென் 4 மெயின் பவுலர்ஸ் காம்பினேஷன்ல ஆடுவாங்கன்னு தோணுது. நிடா டார், ஃபாத்திமா சானா தென் சாதியா இக்பால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். தென் ஒமைமா சோஹல், டியூபா ஹசன் தென் நஸ்ரா சந்து தென் டைனா பேக் 2-3 ஓவர்ஸ் போல் பண்ணலாம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சமாரி அட்டப்பட்டு தான் டீமை லீட் பண்ணுவாங்க. ராஜபக்ஷா தென் அத்தப்பட்டு பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. 2 ஆல்ரவுண்டர்ஸ் தென் 4 மெயின் பவுலர்ஸ் காம்பினேஷன்ல போவாங்க. தில்ஹாரி, நிசன்சாலா, பிரபோதினி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். அத்தப்பட்டு, சுகந்திகா குமாரி, பிரியதர்ஷினி சமோஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சஞ்சீவினி. பேட்டிங்ல பெருசா யோசிக்க முடியாது. நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. ரொம்ப டவுன்ல பேட்டிங் ஆடுறாங்க. மேக்ஸிமம் 15-20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கிளவர்க்குல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஹர்ஷிதா மாதவி ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுவாங்க. டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் 3 T20ஸ்லயும் கன்சிஸ்டண்டா 50 அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். பட் எகென்ஸ்ட் பாகிஸ்தான் அவ்வளோ கிரேட்டா இல்ல. பட் நல்ல பிளேயர், டீசெண்டா ஆட முடியும். நிலாக்ஷி டிசில்வா 5th டவுன்ல ஆடுவாங்க. ரீசன்ட் T20 ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. பட் 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல ODI பிளேயர். T20ஸ்ல 12 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. இது வரைக்கும் 29 தான் ஹை ஸ்கோரா இருக்கு. ராஜபக்சா நல்ல பிளேயர், பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. T20ஸ்ல ஆவரேஜா 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. நல்ல பிளேயர், பட் எகென்ஸ்ட் பாகிஸ்தான் 2 மேட்ச் ஆடி 2லையும் டக் அவுட் ஆயிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தென் லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தென் 1 லெக் பிரேக் பவுலர் இருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணணும். ஹசினி பெரேரா ஆல்மோஸ்ட் 6th டவுன்ல ஆடுறாங்க. ODIஸ்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர், பட் T20ஸ்ல அவ்வளோ கிரேட்டா இல்ல. T20 ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தா 11 இன்னிங்ஸ்ல 128 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 12 ஆவரேஜ்ல. அத்தப்பட்டு தென் கவிஷா தில்ஹாரி 2 பேருமே சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ். அத்தப்பட்டு பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. சூப்பர் ஆல்ரவுண்டர். ரீசெண்டா ஏஷியா கப் சீரீஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 100 எல்லாம் அடிச்சாங்க. பட் எகென்ஸ்ட் பாகிஸ்தான் 12 இன்னிங்ஸ் ஆடி 150 தான் அடிச்சிருக்காங்க. பவுலிங்ல 6 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 1 விக்கெட் கூட இது வரைக்கும் எடுக்கல. தென் இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. பட் குவாலிட்டி பிளேயர், பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுவாங்க. டீம்ல மஸ்டா ட்ரை பண்ணணும். கவிஷா தில்ஹாரி நம்பர் 4ல பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல பிளேயர். ரீசெண்டா பேட்டிங்ல நல்லா ஆடிட்டு இருக்காங்க. தென் லெக் பிரேக் பவுலரும் கூட ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அகென்ஸ்ட் பாகிஸ்தான் பேட்டிங்ல கிரேட்டா இல்ல. பட் பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா பவுலிங்ல விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். பிரபோதினி லெஃப்ட் ஆர்ம் பேசர், விக்கெட் டேக்கிங் பவுலர். பவுலிங் ஓபன் பண்ணுவாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. பிச்சில் இனிஷியலா கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். 1 விக்கெட் ஆவது மினிமம் எடுத்து கொடுக்க முடியும். அகென்ஸ்ட் பாகிஸ்தான் டீசெண்டா பவுல் பண்ணிருக்காங்க. 11 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா பவுல் பண்ண முடியும். டீம்ல கன்சிடர் பண்ணணும். சுகந்திகா குமாரி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். வார்ம் அப் மேட்ச்ல பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டா 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. ஒரு மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்தா தென் 2-3 மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்ல. பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பிரியதர்ஷினி ஆஃப் பிரேக் பவுலர், கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கிற பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது டவுட் தான். பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. நிசன்சாலா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்.
வார்ம் அப் மேட்ச்ல ஸ்காட்லாண்டுக்கு எகென்ஸ்டா 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் எகென்ஸ்ட் பாகிஸ்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் பவுல் பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதால டீம்ல ட்ரை பண்ணணும். ஸ்ரீலங்கால ஹர்ஷிதா மாதவி, தென் டிசில்வா, தென் ஆல்ரவுண்டர்ஸ்ல அத்தப்பட்டு அண்ட் தில்ஹாரி, பவுலர்ஸ்ல பிரபோதினி, சுகந்திகா குமாரி, நிசன் சாலா. இந்த 7 பிளேயர்ஸும் ட்ரீம் டீமுக்குள்ள வர சான்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ். பாகிஸ்தான் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் முனிபா அலி பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. நல்ல பிளேயர், ஆவரேஜா 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. ரீசெண்டா ஏஷியா கப் சீரீஸ்ல நல்லா ஆடி இருந்தாங்க. அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா டீசெண்டா ஆடி இருக்காங்க. ஸோ டீம்ல ட்ரை பண்ணணும். ஃபெரோசா பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. டீசென்ட் பிளேயர். ரீசெண்ட் ஏஷியா கப் சீரீஸ்ல நல்லா ஆடி இருந்தாங்க. பேக் டு பேக் 50 எல்லாம் அடிச்சாங்க. பட் அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டா 3 மேட்ச் ஆடி 28 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சித்ரா அமீன் ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸ்ல 20-30 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்றாங்க. பட் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்காவும் சரி, இந்த வென்யூலையும் சரி, ரொம்ப போரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆலியா ரியாஸ் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாங்க. ஆல்மோஸ்ட் 6th டவுன்ல பேட்டிங் ஆடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். மிடில் ஆர்டர்ல ஆடுறதால டீசெண்டா ஆட முடியும். பட் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா அவ்வளோ கிரேட்டா இல்ல. 4 இன்னிங்ஸ்ல 37 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. நிடாடார் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுவாங்க. ஆவரேஜா 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்லையும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். இந்த வென்யூல பேட்டிங்ல 5 இன்னிங்ஸ்ல 57 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டா 5 எல்லாம் எடுத்திருக்காங்க. தென் ஸ்ரீலங்கால 3-4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் அதிகமா எடுக்க முடியும். ஃபாத்திமா சானா டீமோட கேப்டன், நல்ல பேட்ஸ்மேன். ஆவரேஜா 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் பவுலிங்ல ரீசன்ட் டைம்ஸ்ல விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 4 மேட்ச்ல விக்கெட்லெஸ்ஸா இருக்காங்க. எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச்ல பேட்டிங்ல 23 ரன்ஸும் பவுலிங்ல 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. பேட்டிங் தென் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஒமைமா சோஹல் பேட்டிங்ல ரொம்ப டவுன்ல ஆடுறாங்க. ஆல்மோஸ்ட் 8th ரவுண்ட்ல ஆடுறாங்க. வார்ம் அப் மேட்ச்ல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இல்ல. 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சாதியா இக்பால் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். கன்சிஸ்டண்டா 2-3 விக்கெட்ஸ் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஏஷியா கப்ல ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டா 4 எல்லாம் எடுத்தாங்க. ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டா ஓவராலா சூப்பரா பவுல் பண்ணிருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ டீம்ல ட்ரை பண்ணணும். நஸ்ரா சந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசெண்டா விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. ஒரு மேட்ச்ல விக்கெட் எடுத்தா அடுத்து 1-2 மேட்சஸ்ல விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்ல. இங்க 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 6 மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்ச்லயும் விக்கெட்ஸ் எடுக்கல எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா. தென் இந்த வென்யூல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் பவுல் பண்ணியிருக்காங்க. டியூபா ஹசன் லெக் பிரேக் பவுலர், 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. 3-4 மேட்சுக்கு ஒரு தடவை ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. பட் ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டா 6 மேட்ச்ல 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. டியானா பேக் பவுலிங் ஓபன் பண்ணுவாங்க. இனிஷியலா பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கலாம். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது டவுட் தான். இந்த வென்யூல அவ்வளவு கிரேட்டா இல்ல நம்பர்ஸ். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 5 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் முனிபா அலி, தென் பேட்டிங்ல ஃபெரோசா, தென் ஆலியா ரியாஸ், தென் ஆல்ரவுண்டர்ஸ்ல நிடாடார் அண்ட் ஃபாத்திமா சானா, தென் சாதியா இக்பால், நஸ்ரா சந்து. இந்த 7 பிளேயர்ஸும் ட்ரீம் டீமுக்குள்ள வர சான்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ். இந்த டீமை பாருங்க. இதுல ஃபெரோசாக்கு பதிலா ஆலியா ரியாஸை கூட ட்ரை பண்ணலாம். தென் நஸ்ரா சந்துவை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரியதர்ஷினி, நசன் சாலா, ஒமைமா சோஹல், சித்ரா அமீன் எல்லாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அத்தப்பட்டு, தில்ஹாரி, தென் நிடாடாரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஃபாத்திமா சானா, ஒமைமா சோஹல், தென் சாதியா இக்பாலை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.